வாழ்க வளமுடன். அன்னை ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக உயிர்கள் அனைத்தும் நல்லதே நடக்கட்டும். இப்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு மிதுன ராசிக்கு நடக்கக்கூடிய குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இந்த 2025 இவங்க எந்த விதமான பலன்களை இவங்களுக்கு தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இது எல்லாமே நம்மளுக்கு நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டால் ஒரு சில ஜாதகங்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். ஏன்னா இது பொது பலனாக இருக்கிறதுனால குரு லக்னத்துக்குள்ளே வர்றது ஒரு விதத்தில் இது ஒரு குழப்பமான சூழ்நிலையை கொடுக்குன்னு சொல்லலாம். குரு பயிற்சியாகி வரப்போகிறார். அவர் நம்மளுடைய ராசி லக்னத்துக்குள்ளே நம்மளுக்கு வராதுன்னு வச்சுக்கல. அப்போது ஒரு சிலர் ஜாதகங்களுக்கு விரும்பத்தக்காத வெளியூருக்கு கட்டாயமாக மாற்றம் செல்ல வேண்டியது வரும். அதாவது ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம், திடீர்னு அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை, வேறு இடத்துக்கு மாற்றி இருக்கக்கூடிய நேரம், மாற்ற வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு வந்துடும். ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் பதவியில் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு இருந்து ஏதோ ஒரு பதவியில் சின்ன சிக்கல்கள் மற்றவங்க மூலிமா நம்மளுக்கு உருவாகும். சொந்தங்கள், நண்பர்கள் இவங்க நம்ம பேச்சு தவறாக புரிஞ்சுக்குவாங்க. அதில் நம்ம விட்டு கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய நேரம். எப்போவுமே ஒரு விதமான ஒரு அலைச்சல் ஏற்பட்டு போயிடும் குரு லக்னத்துக்குள்ளே வந்ததுன்னா. பொருளாதாரம், கையிருப்பு இதெல்லாமே நம்மளுக்கு கரையும். எப்படி செலவாகுதுன்னு தெரியாது. ஒரு 2000 10,000 நம்மளுக்கு வந்தது அப்படின்னா அது போகிற இடமே தெரியாது. அந்த மாதிரி செலவாகிட்டு இருக்கும். நம்முடைய புத்தி நம்மளையே யோசனை பண்ணி செஞ்சு எடுக்கக்கூடிய முடிவு கூட சில காலங்கள் தவறாக போயிடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, ஒரு நல்ல ஒரு பதவியில் நம்மளுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேலையாட்கள் மூலிமா சில மனசங்கடங்கள் நம்மளுக்கு சேரும். நம்மளை பற்றி ஒரு தவறான கருத்துக்களை மேலிடத்துக்கு அவங்க சொல்லலாம். எதுலேயுமே ஒரு ஆர்வம் இருக்காத சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் அந்த குருவுக்கு. இந்த எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஆளுங்கனால சில மனக்கஷ்டங்கள் நம்மளுக்கு உண்டு பண்ணுவாங்க. பொன், பொருள் இது சம்மந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் நம்மளுக்கு பற்றாக்குறை ஏற்படும், இல்லை கஷ்டங்கள் ஏற்படும். நண்பர்கள் பார்த்த அப்படின்னாக்கா ஒரு சில நண்பர்கள் கூட இருப்பாங்க, ஒரு சிலர் நம்மளுக்கு விரோதம் பாராட்டுவாங்கன்னு சொல்லலாம். குரு லக்னத்துக்குள்ளே வர்றது நடக்கிற தசாபுத்திகள் கொண்டு சில மாறுபட்ட பலனை ஒரு சிலருக்கு வந்துடும். அது கஷ்டங்களை கொடுக்கும்னே சொல்லலாம். ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு சனி வர போகிறார். தொழில் சார்ந்த கிரகமும் 8 9க்கு உண்டான ஒரு சனி பகவான் இப்போ 10ஆம் இடத்துக்கு நம்மளுக்கு வர போகிறார். தொழில் ஸ்தானத்திலேயே 10ல் சனி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா உத்தியோகத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரும். நம்ம சொன்ன இல்லையா, குரு வந்த மாதிரியே தான் இடமாற்றம் ஏற்படும். இந்த செய்வனை, பில்லு சூனியம், இது போன பாதிப்பு அது சமத்து அது மூலிமா நம்மளுக்கு ஒரு மன பயம், அச்சம் ஏற்படும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்ச காலத்துக்கு வெளியூர் வேலைக்காக வேண்டியோ இல்லை அயல்நாட்டு வேலைக்காக வேண்டியோ குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலையை இந்த சமயத்தில் நம்மளுக்கு கொடுக்கும். அதிக உழைப்பு, அதே சமயத்தில் குறைந்த வருமானம்னு சொல்லலாம். எந்த வேலையிலையும் ஒரு ஈடுபாடோடு செய்யறது கொஞ்சம் கஷ்டம். சோம்பேறித்தனம் அதிகமாகும். தேவையில்லாத வேலையை போய் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். வீண் அலைச்சல், தன நஷ்டம். கல்வி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக படிக்கிறது நல்லது இந்த சமயத்தில். ஏன்னா சில மனக்குழப்பங்கள் உண்டாகக்கூடிய அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம படித்தோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளுக்கு மேலே வந்துட முடியும். தேவையில்லாத அவச்சொல், பழிச்சொல் நம்மளுக்கு மேலே வரும். அதே சமயத்தில் கொஞ்சம் ஒரு 45க்கு மேலே 55 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட, இதய சம்மந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் உண்டு. கவனமாகவே பார்த்துக்கணும். இடம் போக்குவரத்தில், அதாவது இடம் வாங்குகிறோம் இல்லை ஏற்கனவே நம்ம லோன் கட்டியிருக்கிறோம் அப்படின்னா அது பெண்டிங் வந்துடும். இந்த சமயத்தில் கொஞ்சம் கட்ட முடியாத சூழ்நிலைக்கு நம்மளை ஆட்படுத்தி கொண்டுட்டு போயிடும். புத்தி தெளிவு அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் இருந்தாலும் அது மீண்டும் குறைக்கிறதுக்கு உண்டான ஒரு காரியம் நம்ம சுற்றி வர நடந்துடும். லாபம் இல்லாத, ஆதாயம் இல்லாத ஒரு வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ நம்மளுக்கு வந்துடும். சனி எப்போவுமே 10ஆம் இடத்துல ஒரு நல்ல ஒரு பலனை நம்மளுக்கு கொடுக்கறது இல்லைன்னு சொல்லலாம். அது ஒரு சிரமமான காலம். இருந்தாலும் குரு லக்னத்துக்குள்ள 7 10க்கு உண்டான ஒரு ஆள் குரு லக்னத்துக்குள்ளே வரார். பொருளாதாரத்தை குறைக்க மாட்டார், ஆனால் சில சங்கடங்களை அவர் கொடுத்துட்ருப்பார். சரி, அதுக்கு அடுத்தது 9ஆம் இடத்துக்கு ராகு மாறி வர போகிறார்.
இந்த ஒரு பாவகிரகம் 9க்குள்ளே வந்தால் நல்லது செஞ்சிருமா திரிகோணம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் செய்யும். ஆனால் அதே சமயத்தில் எப்படி செய்யும் அப்படின்னாக்கா பொருளாதாரத்தை கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சிடும். தனம் விரயமாக தடுக்க முடியாத சூழ்நிலை. நம்மளோட முயற்சிகள் கொஞ்சம் தாமதமாக நடக்கும். நம்மளுக்கு வேண்டியவங்க, நம்மளுக்கு பிரியமானவங்க நம்மளை விட்டு விலகக்கூடிய நேரம். தேவையில்லாத நட்பு மூலியமாக சில கெட்ட பழக்க வழக்கங்கள் பழகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. அதாவது ஒரு தர்ம புண்ணிய காரியங்கள் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் நாட்டங்கள் நம்ம செலுத்தும். அதுவும் கொஞ்சம் நாட்டங்கள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு. ஏற்கனவே புண்ணிய காரியங்களில் நாட்டம் வந்திருந்தது அப்படின்னா இந்த சமயத்தில் அது கொஞ்சம் டவுன் ஆகும். தாய் இல்லைன்னா தந்தை இவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் நம்மளுக்கு உண்டாகலாம். சொத்துக்கள் ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னாவோ, கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்தது அப்படின்னாவோ அது நம்மளுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பை இந்த ராகு 9ஆம் இடத்துக்கு கொஞ்சம் குறைக்கும். இதில் இந்த மாந்திரீகம், ஏவல், அபிசாரம், வைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாமா, நாமளும் அதுக்குள்ளே போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மேலோங்கும். அது ஒரு தவறான பாதை. அதில் போகக்கூடியதை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும். சரி, லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல கேது வரார். ராசிக்கு லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல கேது வரார். இது சுபமான. ராகு 9ஆம் இடத்துக்கு வந்தாலும் கேது 3ஆம் இடத்துக்கு மாறி வர்றது ஒரு வகையில் பலம். அடுத்தவங்க கூட சண்டை சச்சரவு, மனஸ்தாபம், நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறவங்ககிட்ட நம்ம வெற்றி அடையலாம். எல்லா வகையிலும் நம்மளுக்கு அந்த சமயம் அடுத்தவங்க நம்மளை ஜெயிக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு தன்மையை கேது கொடுக்கும். மற்ற 3 கிரகங்கள் சில சங்கடங்களும் விரயங்களையும் நம்மளுக்கு கொடுத்தாலும் கூட கேது அந்த இடத்துக்கு ஒரு நல்ல பலனை உண்டாக்கும். என்ன நல்ல பலனை உண்டாக்கும்னாக்கா ஒரு பேரு புகழை உண்டாக்கும். ஒரு மனசுக்குள்ள ஒரு தைரியம் உண்டாகும். ஒரு நல்ல வாழ்க்கை நம்ம வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற கனவு இருக்கு இல்லையா, அந்த கனவுகள் இந்த சமயத்தில் வைப்பட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்குண்டான பூர்வாங்க வேலைகள் நம்மளுக்கு நடைபெறும். உடலில் சின்ன சின்ன நோய்கள் ஏற்படலாம். இந்த மேக நோயின்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி சின்ன ஒரு நோய்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக தேவை உடம்பில். கண்ணியம் தவறாத, சொன்ன சொல் மாறாத நடந்துக்குவாங்கன்னு சொல்லும் இல்லையா, அது இந்த சமயத்தில் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு தேடி வரும். 3ல் கேது வர்றது ஒரு வகையில் நம்மளுக்கு பலம். பொதுவாக மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா, ஏன்னா இப்போ தொழில் புதுசாக பண்ணலாங்கிற ஒரு ஐடியா ஒரு சிலருக்கு வரும், ஒரு சில ஜாதகங்களுக்கு. அது தசாபுத்திகள் நடக்கக்கூடிய நேரம். எந்த 10ஆம் இடத்ததிபதியோட தசாபுத்தி நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா கட்டாயம் அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு வரும். அல்லது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் நம்மளுக்கு வரும். இதையே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எப்படி தசாபுத்திகள் இன்றைக்கி போயிட்டு இருக்குதோ, இன்றைக்கி சொந்த தொழில்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா மட்டும்தான் செய்யணும். ஏன்னா இப்போ எண்ணங்களை தூண்டக்கூடிய நேரம். அதே சமயத்தில் தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய நம்மளுடைய மகள் அல்லது மகன் இவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்டவர்கள் ஏதாவது தடைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது அப்படின்னாவோ, இல்லை அது சார்ந்த விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாவோ நம்ம ஒரு முடிவுக்கு வரும். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம். இந்த 2025 மிதுன ராசிக்கு ஒரு விதமான ஒரு சங்கடங்களை நம்மளுக்கு கொடுத்தாலும் கூட ஒரு சில நல்ல பலன்களையும் கொடுக்கும். வெளிவட்டாரங்களில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்ல மதிப்பு மிக்க, இவருக்கு என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்மளையே கொண்டுட்டு போயிடும். ஆனால் உள்ளுக்குள்ள சில கஷ்டங்கள் இருக்கிறது உங்களுக்கும் குடும்பத்துக்கும் மட்டுமே தெரியும். ஏதாவது பையன்களுக்கு, குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது அப்படின்னா கட்டாயம் இது ஒரு வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுக்கும். திருமண காரியங்களும் அப்படித்தான். பேச முடிச்சு தடையாகிட்டே இருந்தது அப்படின்னா கைகூடி வரக்கூடிய நேரம். ஆண் பெண் இருபாலும் இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல பலனும் நம்மளுக்கு சில விரயங்களை தரக்கூடிய காலமாகவும் இந்த சமயத்தில் அமையும் 2025. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.